ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 16 ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட். தளபதி வந்து எல்லாருமே ரசிகர்களை பார்த்து ஃபேன்ஸை பார்த்து கையை அசைச்சிட்டு போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூமில் வந்து இருந்தார். தளபதியோட நேற்றும் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. தளபதி வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி வந்து தளபதி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து தளபதி வந்து ரசிகர்களை பார்த்து கையை அசைச்ச வீடியோ வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து எந்த பிளேஸ் என்ன இடம் அப்படிங்கிறது தெரியல, கிளியர் கட்டாக. சம்வாட் வந்து காலேஜில் வச்சு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது சின்னதாக. அதே மாதிரி ஒயிட்டாக இன்ஸ்டியூட்டோட டோம் ஷேப் மாதிரி தெரியுது. ஸோ அதுவும் வந்து காலேஜ் தான் அப்படிங்கிற, சென்னையில் வச்சு தான் நடக்குது. பட் எந்த காலேஜ் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியலை. சத்தமே இல்லாமல் செய்கை செஞ்சுட்ருக்காரு ஹச் வினோத் அவர்கள். ஸோ தளபதி அவர்களோட ஷூட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே விறுவிறுப்பாக பயங்கரமாக வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்தவித சவுண்டுமே இல்லை. இதை பற்றி தளபதியோட வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தெரியுது ஷூட்டிங் வந்து இங்கே தான் நடக்குது போல் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா வந்து வெளியவே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி 69. வேறு லெவலில் வந்து பயங்கரமாக விறுவிறுப்பாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விவேகத்தோடு போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு விபி சார் வந்து எப்படி கோட் அப்டேட் வந்து நியூ இயர் அப்போ கொடுத்தாரோ அதே மாதிரி ஹச் வினோத் அவர்களும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து அதை பூர்த்தி பண்ணுவார். ஸோ நியூ இயர் அன்றைக்கி வேறு லெவலில் ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டுக்காக பயங்கரமான வெயிட்டிங். இப்போ ஒன் மோர் அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கார் படத்தில் நடித்த துளசி மேடம் வந்து இப்போ வந்து தளபதி 69லையும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க ஆட் ஆகிருக்காங்க. ஸோ தளபதியோட சர்க்கார் படத்துலேயே வந்து அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க பேட்டி கொடுக்கும்போது எனக்கு தளபதி கூட நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு இன்னொரு மகன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து தளபதி 69ல் வந்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் படமாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே வந்து சர்க்கார் படம் வந்து ஒரு பாலிடிக்ஸ் படம் ரிலேட்டடான ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ரிலேட்டட் பண்ணி தான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து போலீஸ் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு ஷூட்டிங் எல்லாமே. நம்மளுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வந்துடும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வரும். ஜனவரி 1 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்துருச்சு அப்படின்னா பக்கமான அப்டேட் வெயிட். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.